உலக அரங்கில் கவனம் பெற்று வரும் அஜித்குமார் நடிகராக அல்லது ரேசராக எதில் பாராட்டப்படுகிறார் என்பது குறித்து மக்கள் குரல் பகுதியில் தாராபுரம் பகுதி மக்கள் தெரிவித்த கருத்துக்களை தற்போது பார்க்கலாம். வணக்கம் அஜித் சார். உங்களுக்கு ரசிகர்னு சொன்னால் பிடிக்காது, இருந்தால் ஃபாலோவர்னு சொல்கிறேன். நீங்கள் எப்படி படத்தில் வெற்றி தோல்வியை கடந்து வந்திருக்கீங்களோ அதேமாரி ரேசிங்லேயும் நீங்கள் வெற்றி பெற்று தமிழ் மக்களுக்கு, தமிழ்நாட்டுக்கு, இந்தியாவுக்கு எல்லாத்துக்கும் பெருமை சேர்க்கணும். உங்களோட ஃபாலோவராக அது எனக்கு நிறைய ஊக்கத்தை கொடுத்துருக்கு, நிறைய இளைஞர்களுக்கு ஊக்கத்தை கொடுத்துருக்கு. நீங்கள் சொன்னது மாரி தான், வேலை செஞ்சாலும் நம்மளோட ஆசைகளை நிறைவேற்றிக்கணுன்றது. இந்த உலகமே அறியும் அளவுக்கு அஜித்குமார் அவர்கள் சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கும் சினிமா துறை மற்றும் ரேஸ் இவையிலும் சிறந்து விளங்குவது அனைத்து இளைஞர்களுக்கும் இந்திய அளவில் மட்டுமல்ல உலக அளவிலுமே இருக்கும் இந்தியர்களுக்கு ஒரு முன்னுதாரணமாக திகழும் அஜித்குமார் அவர்களுக்கு இறைவனுடைய ஆசீர்வாதமும் மக்களுடைய ஆதரவும் என்றுமே கிடைக்க வேண்டும் என்று எல்லா வல்ல இறைவனை வேண்டிக்கிறேன். அஜித் ஒரு நல்ல மனிதருங்க. சொல்லப்போனால் அவர் எப்படின்னு சொன்னீங்கன்னா, ஒரு இளைஞர்களுக்கெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டு. நம்ம குடும்பத்தை பாருங்கள், நம்மளுடைய இதை நீங்கள் பாருங்கள், நீங்கள் அனாவசியமாக அதை இதையும் பண்ணாதீங்க, குடும்பத்தை மட்டும் நல்லபடியாக பாருங்கள், நல்லா படிங்க, நல்லா ஃபேமிலியோடு நல்லா சந்தோஷமாக என்ஜாய்மெண்ட்டாக இருங்க, அனாவசியமான இடத்துக்கு அது இதையும் ரொம்ப ரிஸ்க் எடுக்காதீங்க, கரெக்டாக ஃபேமிலியை இது பண்ணுங்கள், கரெக்டான டைம் வீட்டுக்கு போங்க, அப்பா அம்மாவை பாருங்கள், நல்லா படிங்க, நல்லா தொழில் செய்யுங்க அப்படின்னு அஜித் ஒரு நல்ல ஒரு எடுத்துக்காட்டை சொல்லியிருக்காரு. அது இல்லாமல் அவருடைய கஷ்டத்தையெல்லாம் அடிப்படையிலேருந்து எல்லோரும் பார்த்தாங்க அப்படின்னா, அவரை ஏன் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கு அப்படின்னு நினச்சி பார்த்தீங்கன்னா, அஜித் ஒரு நல்ல மனிதர். மக்கள் குரல் பகுதியில் தாராபுரம் பகுதி மக்கள் தெரிவித்த கருத்துக்களை நாம் பார்த்தோம்.